சோ புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டதுதான் புதுமை பெண் திட்டம். செப்டம்பர் 5ஆம் தேதி. சோ இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு அடுத்து உயர்கல்வி அதாவது காலேஜ்ல போய் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அந்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 வழங்குவதற்காக தான் புதுமை பெண் திட்டமானது லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த புதுமை பெண் திட்டம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரசு பள்ளியில படிச்சுட்டு அடுத்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னன்னா அத கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. பட்ஜெட்லயே அறிவிச்சிருப்பாங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்சுட்டு உயர்கல்வியில ஜாயின் பண்ணக்கூடிய மாணவிகள், காலேஜ்ல ஜாயின் பண்ணக்கூடிய மாணவிகளுக்கு ரூ. 1000 மாதந்தோறும் வழங்கும் வகையில தான் புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தை இப்போ தூத்துக்குடியில இன்னைக்கு டிசம்பர் 30ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. சோ ஏற்கனவே புதுமை பெண் திட்டத்தினால பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 4.25 லட்சம் மாணவிகள் வந்து பயன்பெற்றுட்டாங்க. இப்போ வந்து இந்த கூடுதலா பாத்தீங்கன்னா இந்த திட்டம் எக்ஸ்டெண்ட் பண்றதுனால 75,028 மாணவிகள் வந்து மாதந்தோறும் ரூ. 1000 பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.